அமெரிக்காவின்றையும் நேட்டோவின்றையும் மிகவும் தரம் வாய்ந்த வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் பாதுகாப்பின் கீழ் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்தின் மீது எவ்வாறு ஒரு ஆளில்லாத தாக்குதல் விமானம் உள்நுழைந்து வீழ்ந்து வெடித்ததென்றதும் மிகப்பெரிய ஒரு கேள்வி. இஸ்ரேலின் அணு ஆயுத அணு உலைகள் மீதோ அல்லது இராணுவ தளங்கள் மீதோ அல்லது முக்கிய ரடார் நிலையங்களோ எவையும் தாக்கப்படலாம் என்ற ஒரு அபாயத்தை இது ஏற்படுத்தி ரஷ்யாவை பொறுத்தவரை தமது நாட்டின் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 285 நாட்களுக்கு மேலாக இது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த பகுதியில் இருக்கின்ற இடிபாடுகளை அகற்றுவதற்கே 15 வருடங்கள் எடுக்கும் என்று கூறுகிறார்கள். பிரித்தானியாவில் கூட பெருமளவான நிறுவனங்கள் நிதி பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன. அதாவது கடந்த மாதம் ஜூன் மாதம் 2361 நிறுவனங்கள் பேங்க்ரப்டாக போயிருக்கிறது. இதற்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கு கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்று, அதாவது இஸ்ரேலின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான பிரதிநிதி கூறியிருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த தீர்ப்புக்கு தாங்கள் கடும் பதிலடி கொடுக்க போவதாகவும், ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகம் டெல் அவிவ் பகுதியில் இருக்கின்ற அலுவலகத்தை மூடப் போவதாகவும், அவர்களை நாட்டை விட்டு துரத்தப் போவதாகவும் கூறியிருக்கிறார். உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை உயிரோடை உறவுகளுக்கு எடுத்துவதற்கு இங்கே கலையத்தில் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான இந்த போரின் பொழுது முதல் தடவையாக டெல் அவிவ் பகுதியில் ஆளில்லா விமானம் மூலம் ஒரு தாக்குதல் நடந்திருக்கின்றது. இந்த தாக்குதலை யார் நடத்தினார்கள்? இந்த தாக்குதலினூடாக என்ன விதமான சேதம் ஏற்பட்டிருக்கின்ற விடயங்களை கூறுங்கள். இது என்ன விதமான தொடர்ச்சியாக ஆபத்தை ஏற்படுத்த போகின்ற விடயங்களை நாங்கள் பார்ப்போம். இந்த தாக்குதல் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரே ஒரு தாக்குதல் என்றாலும் ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை ஹுதீஸ் அமைப்பினர் தான் பயன்படுத்தி இருப்பதாக இப்ப ஏமன் ஹுதீஸ் அமைப்பினர் தான் உரிமை கோரி இருக்கிறார்கள். இங்கிருந்து சென்ற விமானம் அமெரிக்காவின் டெல் அவிவ் பகுதியில் இருந்த அமெரிக்கா தூதரகத்தை தான் குறிவைத்திருக்கிறார்கள். ஆனால் தூதரகத்தில் இருந்து சற்று தள்ளித்தான் அது விழுந்து வெடித்திருக்கின்றது. விழுந்து வெடித்ததில் ஒருவர் இறந்ததாகவும் 10 பேர் காயமடைந்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த விமானம் வீழ்ந்து வெடிக்கும் வரையிலும் இஸ்ரேலின் அதாவது சைரன் எந்தவித எச்சரிக்கை மணியும் அங்கு ஒலிக்கவில்லை என்று கூறுகிறார்கள். வீழ்ந்து வெடித்த பிறகுதான் தெரியும். அடுத்ததாக இப்ப அமெரிக்காவின்றையும் நேட்டோவின்றையும் மிகவும் தரம் வாய்ந்த வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் பாதுகாப்பின் கீழ் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்தின் மீது எவ்வாறு ஒரு ஆளில்லாத தாக்குதல் விமானம் உள்நுழைந்து வீழ்ந்து வெடித்ததென்றதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இந்த நிலையில் அமெரிக்காவுக்கான இஸ்ரேலின் அதிபர் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாஹுவின் பயணம் கூட நிறுத்தப்படலாம் என்று கூறியிருக்கிறார்கள். இது சேதம் குறைவாக இருந்தாலும் இது முதலாவதான ஒரு சக்சஸ்ஃபுல்லான தாக்குதலாகத்தான் இதனை பார்க்கிறார்கள். என்னென்று சொன்னால், இஸ்ரேலின் உட்பகுதிகளுக்கு, அதாவது இஸ்ரேலின் மிக முக்கிய நகரங்கள் மீது ஆளில்லாத தாக்குதல் விமானம் மூலம் தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு எச்சரிக்கையை இது எழுப்பியிருக்கின்றது. இனி எந்த பகுதியும் அங்கு தாக்கப்படலாம். அமெரிக்க தூதரகம் இருந்த பகுதிக்கு அண்மையில் வீழ்ந்து வெடித்தது என்னும் போது இஸ்ரேலின் அணு உலைகள் மீதோ அல்லது இராணுவ தளங்கள் மீதோ அல்லது முக்கிய ரடார் நிலையங்களோ எவையும் தாக்கப்படலாம் என்ற ஒரு அபாயத்தை இது ஏற்படுத்தி இருக்கு. கிட்டத்தட்ட 1000
மைல் தூரத்திலிருந்து இந்த ஆளில்லா விமானத்தை அனுப்பி இருக்கிறார்கள் என்றால் என்ன விதமான செய்தியை கூறுகின்றது? இதன் பின்னணியில் ஈரானுடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்கின்றது? ஈரான் தொழில்நுட்பம் இல்லாவிட்டால் இதனை செய்ய முடியாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள், ட்ரோன்ஸ், இந்த தாக்குதல் விமானங்களை வடிவமைப்பதிலும் அதனை தரம்பட உலக தரத்துக்கு அதன் தொழில்நுட்பத்தை விருத்தி செய்ததிலும் ஈரான் மிக முக்கிய நாடாக இருக்கின்றது. இப்ப ரஷ்ய உக்ரைன் போரில் கூட ஷாஹித் 136 மிகவும் பிரபல்யமான ஈரானிய ட்ரோன்ஸ், அதுதான் கடுமையான தாக்குதல்களை அங்கு மேற்கொண்டு ரஷ்யா பெருமளவில் அதனை பயன்படுத்தி வருகின்றது. அதே போல ஈரானுடன் அதற்கான உற்பத்தி உடன்பாட்டையும் ரஷ்யா மேற்கொண்டிருக்கின்றது. அந்த விமானத்தை நீங்க பார்க்கலாம். அந்த தாக்குதல் விமானம் உக்ரைன் MiG-29 விமானத்தை கூட சுட்டு வீழ்த்தி இருந்தது. அதாவது இந்த ட்ரோனின் மூலம் அந்த தாக்குதல் விமானத்தை அவர்கள் சுட்டு வீழ்த்தி இருந்தார்கள். அவ்வாறுதான். இப்ப அண்மையில் ஒரு செய்தி வந்திருந்தது நினைக்கிறேன், ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னர். ஈரானில் பயிற்சி பெற்ற கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தொழில்நுட்பவியலாளர்கள், என்ஜினியர்ஸ் இந்த ஏமன் ஹூதிஸ் அமைப்பினரின் தொழில்நுட்பவியலாளர்கள், என்ஜினியர்ஸ் ஈரானில் இருந்து இப்போது மீண்டும் ஏமனுக்கு திரும்பி சென்றதாகவும், அங்கு அவர்களின் மலைப்பகுதியில் இருக்கின்ற குகைகளுக்குள் இந்த தாக்குதல் விமானங்கள், நவீன ஏவுகணைகள், அவர்கள் கடந்த வாரம் ஒன்றை கூறியிருந்தார்கள், தாங்கள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை டெவலப் பண்ணி இருக்கிறோம் என்று சொல்லி. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய தரை கடலுக்கு கூட இங்கிருந்து அவர்கள் ஏவுகணைகளை ஏவக்கூடிய ஒரு நிலைக்கு மெல்ல மெல்ல உயர்ந்து வந்திருக்கிறார்கள். இப்ப நாங்கள் பார்த்தா வெள்ளிக்கிழமை கூட சிங்கப்பூர் நிறுவனத்துக்கு சொந்தமான லொபிடியா என்ற ஒரு கப்பலும் தாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அண்மை காலமாக தொடர்ச்சியாக மீண்டும் கப்பல்கள் மீதான தாக்குதல்களை அவர்கள் தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நிலையில் தாக்குதலை இதுவரையில் நடத்தியிருந்தார்கள். அதாவது சுவெஸ் கால்வாயினூடாக செல்லும் பொழுது தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். ஏன் இப்பொழுது முதல் தடவையாக இந்த ஆளில்லா விமானத்தை அனுப்பியிருக்கிறார்கள்? ஏன் இதற்கு முன்னர் அப்படி ஒரு முயற்சி எடுக்கவில்லை? உண்மையில் இதன் பின்னணியில் பெருமளவில் ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகள் இருப்பது வெளிப்படையானது ஒன்று. உங்களுக்கு தெரியும், மேற்கு நாடுகளின் தாக்குதல், அதாவது தாக்குதல் ஆளில்லாத ட்ரோன்ஸை இவர்கள் உக்ரைனுக்கு வழங்கி, சேட்டலைட் தகவல்களையும் வழங்கி, அதன் மூலம் ரஷ்யாவின் உட்பகுதிகளில் இவன் மாஸ்கோவுக்கு கூட அவர்கள் மாஸ்கோவின் மீது கூட தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். அப்ப ரஷ்யா தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வந்தது, நானும் உங்களுக்கு எதிரிகளுக்கு ஆயுதங்களை கொடுப்பேன் என்று கூறிக்கொண்டு வந்திருந்தாலும், அவர்கள் வெளிப்படையாக கொடுக்காவிட்டாலும், உதாரணமாக இதற்குரிய கோஆர்டினேட்ஸாக இருக்கலாம், இந்த தாக்குதலுக்கான திட்டங்களாக இருக்கலாம், இது ஒன்றில் ஈரானிடம் இருந்து அல்லது ரஷ்யாவிடம் இருந்தால் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்ப ரஷ்யாவை பொறுத்தவரை தமது நாட்டின் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள் என்றால், இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா டெல் அவீவ் பகுதி மீது எந்தவித தடயமும் இல்லாமல் இவர்களின் ரடார்கள் அது சிக்கவில்லை. எனவே இவர்களின் சைரன், அதாவது எச்சரிக்கை மணி ஒலிக்கவில்லை. அடுத்தது இவர்களின் அயன்டோம் மின் பாதுகாப்பை அது உடைத்து சென்று விட்டது. அடுத்ததாக பேட்ரியாட் ஏவுகணைகள் கூட அதனை தடுக்க முடியவில்லை என்னும் போது, இனி இவர்கள் மேற்குலகம் ரஷ்யாவுக்கு உக்ரைனை வைத்துக் கொண்டு ரஷ்யா உட்பகுதியில் ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு அஞ்சுவார்கள் என்று சொன்னார். அதே மாதிரியான ஒரு நிலையை தாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். அங்க பாத்தீங்கன்னு சொன்னால் குறிவைக்கப்பட்டிருக்கிறதும் அமெரிக்காவின் தூதரகத்தை தான் குறிவைத்திருக்கிறது. அடிக்கடி கூறிக்கொண்டு வந்தீர்கள், ஹூதிஸ் அமைப்பு எவ்வாறு தாக்குதலை, கப்பல் மீது தாக்குதலை நடத்தியதனால் பொருளாதார தடைப்பட்டது என்ற விடயங்களை நீங்கள் கூறிக்கொண்டிருக்கிற நேரத்தில், இஸ்ரேலினுடைய துறைமுகம் எலாட் என்ற ஒரு துறைமுகம் செயலிழந்து போயிருப்பதாக கூறப்படுகிறது. அது என்ன காரணம்? இஸ்ரேலின் எலாட் என்ற துறைமுகம் செங்கடல் பகுதியில் இருக்கின்ற துறைமுகம். இந்த துறைமுகத்தின் பணிகள் கடந்த 8 மாதங்களாக முற்றாக முடக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகின்றது. இதனால் ஏறத்தாழ 50% பணியாளர்களை அந்த நிர்வாகம் அந்த பணியிலிருந்து அகற்றுவதற்கு, இடைநிறுத்துவதற்காக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதாக அந்த நிர்வாகத்தின் அந்த போர்ட்டின் தலைவர் இஸ்ரேலின் போக்குவரத்து துறை அமைச்சகத்துக்கு தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் அந்த துறைமுகம் பேங்க்ரப்டா போகாம இருக்கிறதுக்கு இஸ்ரேல் நிதி உதவியை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இப்ப இஸ்ரேல் போக்குவரத்தை பொறுத்தவரையில் இந்த துறைமுகம் கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கான ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் இந்த துறைமுகம் மிக முக்கிய பங்கை வகித்துக் கொண்டு வந்திருக்கிறது. கடந்த வருடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் கிட்டத்தட்ட 1,50,000 கார்கள்
இந்த துறைமுகத்தால் இறக்கப்பட்டு தான் இஸ்ரேலுக்கு விநியோகம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வருடம் இந்த 6 மாதங்களில் ஒரு கார் கூட அங்கு இறக்கப்படவில்லை என்று கூறுகிறார்கள். என்னும்போது அந்த துறைமுகம் முற்றாக செயலிழந்திருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். இப்ப இது இப்ப உங்களுக்கு தெரியும், இது இந்த ஹூதிஸ் அமைப்பினரின் தொடர்ச்சியான இந்த செங்கடல் மீதான தாக்குதல்கள். அதனால் எரிய கப்பல்கள் செங்கடலை தவிர்த்தது. மற்றது இந்த துறைமுகம் மீதும் பல தடவைகள் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் தாக்கி இருக்கிறார்கள். எனவே இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அந்த துறைமுகத்துக்கு கப்பல்கள் போவதற்கு அவர்கள் இன்சூரன்ஸை வழங்க மாட்டார்கள் என்ற ஒரு பிரச்சனை. அதே போல கிட்டத்தட்ட இதுவரையில் 2-3 கப்பல்கள் மூழ்கி விட்டன. ஒரு கப்பலை அவர்கள் கடத்தி சென்றிருக்கிறார்கள். பெருமளவான கப்பல்கள் சேதமடைந்திருக்கின்றன போது அந்த பகுதி மீதான போக்குவரத்து தடை எல்லாம் இதை பாதித்திருக்கின்றது. இஸ்ரேல் தொடர்ச்சியாக முற்று முழுதான ஒரு என்னென்னு சொல்றது, ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் கடந்த இவ்வளவு நெருக்கடியை சந்தித்தாலும் தொடர்ச்சியாக வான் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் கடந்த ஒரு வாரத்துக்குள் 300க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் இறந்து விட்டார்கள். வைத்தியசாலை மீது குண்டு தாக்குதல் செய்திருந்தார்கள். தொடர்ச்சியாக முகாம்கள் மீது குண்டு தாக்குதல். இதில் ஏதாவது மாற்றம் காணப்படுகின்றதா? அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. தொடர்ச்சியாக அவர்கள் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றார்கள். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 285 நாட்களுக்கு மேலாக இது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த பகுதியில் இருக்கின்ற இடிபாடுகளை அகற்றுவதற்கே 15 வருடங்கள் எடுக்கும் என்று கூறுகிறார்கள். அவ்வளவு இடிபாடுகள் அந்த பகுதியில் இருப்பதாகவும், கிட்டத்தட்ட 40,000 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லியும், 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லியும், 20,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருப்பதாகவும் தான் கூறுகிறார்கள். இஸ்ரேல் இந்த தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டது போல இந்த தாக்குதலை எவ்வளவு பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப இந்த வருட முடிவுக்கு இஸ்ரேலில் இருக்கின்ற 60,000 கொம்பனிகள் மூடப்பட பேங்க்ரப்டா போக வேண்டிய நிலை இருப்பதாகவும், ஏற்கனவே 46,000 கொம்பனிகள் அவ்வாறு சென்று விட்டதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் இவ்வாறு இருந்தாலும் அவர்கள் இதனை தொடர்ந்து செய்வதற்கு அமெரிக்கா தொடர்ச்சியாக நிதி உதவிகளையும் ஆயுத உதவிகளையும் வழங்கி கொண்டே தொடர்ச்சியாக பம்ப் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பைடன் வந்த பிறகு அமெரிக்கா கிட்டத்தட்ட $4.6 trillion பரவு பண்ணி இருக்கிறது. என்னும் போது மிக மிக அதிக அளவான கடன்களை பெற்று இந்த போர்களை அமெரிக்கா நடத்தி கொண்டு வருவதுதான் இப்போது இவர்களின் இந்த தொடர்ச்சியான நடவடிக்கைக்கு காரணம். ஆனால் அது இந்த வாங்கின கடன்களை கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் அது உலகத்துல மிகப்பெரிய ஒரு பாரிய பொருளாதார வீழ்ச்சியை கொண்டு வரும். அந்த பாதையில் தான் போகின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பாதை ஏனென்றால் இப்போ சவுதி அரேபியா யோசிக்கின்றது, தனது $600 பில்லியன் அவர்கள இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அவர்கள அசெட் இருக்கிறது. இப்ப அதை அவர்கள் எவ்வாறு எடுப்பது என்று யோசிக்கிறார்கள். எல்லா நாடுகளும் இப்போது என்னென்றால் இந்த ரஷ்யாவின் 300 பில்லியனை இவர்கள் கையகப்படுத்தியது இப்போது எல்லா நாடுகளுக்கும் ஒரு பயத்தை கொடுத்திருக்கு. இவர்கள் தொடர்ச்சியாக கடனாளிகளாக கொண்டிருக்கும் போது இனி இந்த கடனை தீர்ப்பதற்கு தங்கள் நிதியை களப்படுத்தாலும் என்ற ஒரு அச்சமும் அவர்களுக்கு. இனி இஸ்ரேலியர்கள் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்துகிறார்கள். ஒவ்வொரு நாளும் பாலஸ்தீனியர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு உதவி வருவதை தடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்காக அமெரிக்கா மிதக்கும் பாலம் கப்பல் ஒன்றை கட்டியிருந்தார்கள். அதனூடாக காசாவில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி புரிவதற்காக முன் வந்திருந்தார்கள் என்று நாங்கள் அடிக்கடி பேசியிருந்தோம். ஆனால் அவர்கள் உதவிக்கு வந்தார்களா அல்லது வேறொரு காரணத்துக்காக வந்தார்களா என்பதை நீங்கள் ஏற்கனவே எங்களுடைய உறவுகளுக்கு கூறிவிட்டீர்கள். ஆனால் அந்த முயற்சியை, அந்த மிதக்கும் பாலத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அதை அகற்றப் போகிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். என்ன காரணத்துக்காக? அது பெருசாக பயன்படவில்லை என்று சொன்னாலும் அது படைத்துறையினரை தரையிறக்குவதற்கும் கனரக ஆயுதங்களை தரையிறக்குவதற்கும் அந்த ஹமாஸ் வசம் உள்ள கைதிகளை மீட்பதற்கான ஒரு அடுத்த, அதாவது கடற்பக்கமாக இருந்து புலனாய்வு தகவல்களை வழங்குவதற்குமான ஒரு தளமாகத்தான் பயன்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட $320 மில்லியன் அதனை கட்டிவிட்டு அதனை கடைசியாக கைவிட வேண்டிய ஒரு நிலையாகத்தான் தற்போது இருக்கின்றது. அதனூடாக பெருமளவில் உதவி பொருட்கள் வந்ததாக தெரியவில்லை. உதவி பொருட்கள் வருவதையும் அவர்கள் விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் ஏனைய நாடுகள், இப்ப எகிப்தினூடாக செல்கின்ற உதவி பொருட்களை கூட இஸ்ரேலியர்கள் அதனை மறைத்து, அதனை போகவிடாத தடுத்து, அதனை சேதப்படுத்துவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அமைப்புகளுக்கு இஸ்ரேலிய அரசு நிதி உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறது. இவ்வாறு செய்பவர்களுக்கான நிதி உதவிகள் போய்கொண்டிருப்பதாகவும் தான் கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக அவர்களே இதனை செய்யும் போது
அவர்கள் அந்த அந்த குழந்தைகளுக்கு அங்குள்ள மக்களுக்கு உணவை ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் கொடுப்பதைத்தான் தங்கள் திட்டமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த போர் தொடர்பாக பிரித்தானியாவினுடைய அணுகுமுறையில் ஏதாவது மாற்றம் காணப்படுகின்றதா? ஏனென்று சொன்னால் பிரித்தானியாவில் பொழுது புதிய ஒரு அரசு அமைக்கப்பட்டிருக்கின்றது, தொழிற்கட்சி வந்திருக்கின்றது. கியர் ஸ்டார்மர் அவர்கள் பிரதமர், டேவிட் லாமி வெளிவிவகார அமைச்சராக இருக்கின்றார். அவர் சமீபத்தில் இஸ்ரேலுக்கு சென்றிருந்தார், பெஞ்சமின் நெட்டன்யாஹூ அவர்களை சந்தித்திருக்கின்றார். அந்த பயணத்துக்கு பின்னராக பலஸ்தீனிய அகதிகளுக்கு உதவி வழங்கும் நிறுவனம் UNRWA என்ற அந்த நிறுவனம் அக்டோபர் 7 நடந்த தாக்குதலுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருந்தது என்று அவர்களுக்கு வழங்குகின்ற நிதி உதவியை தடுத்து வைத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது மீண்டும் அதை கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள். இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? பிளிங்கன் அவர்களும் ஒன்றை கூறியிருந்தார், இப்போது போர் நிறுத்தம் செய்வதற்கு மிகவும் கிட்டவாக தாங்கள் வந்துவிட்டோம் என்று கூறியிருக்கிறார். இவர்களுக்கு இந்த போரை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு நிலை, அது பொருளாதார சிக்கல். இவர்கள் அதாவது மேற்குலகத்துக்கும் தான் மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளை ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இப்ப பிரித்தானியாவை பொறுத்தவரையில் நீங்கள் பிரித்தானியாவில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிரித்தானியாவில் கூட பெருமளவான நிறுவனங்கள் நிதி பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன. அதாவது கடந்த மாதம் ஜூன் மாதம் 2361 நிறுவனங்கள் பேங்க்ரப்டாக போயிருக்கிறது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் போது 17% அதிகம் என்று கூறுகிறார்கள். அதிலும் பாதிக்கப்பட்டது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ். கிட்டத்தட்ட 1700 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் கட்டுமான பணிகளை வீட்டு வர்த்தகம் வீழ்ந்தபடியால் கிட்டத்தட்ட 1700 கம்பெனிஸ் பேங்க்ரப்டா க்ளோஸ் பண்ணி இருக்கிறார்கள் ஜனவரியில் இருந்து மே மாதம் வரையிலும். இவர்களுக்கும் ஒரு அழுத்தம் இருக்கின்றது. அடுத்ததாக இந்த புதுசாக வந்த கட்சியில் வெளிவார அமைச்சர் லாமியை பொறுத்தவரையில் அவரும் ஒரு மென்போக்கானவர் என்றுதான் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இப்ப பிரித்தானியாவில் நீங்கள் கேட்டது போல ஒரு மாற்றம் வந்திருக்கிறது என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த UNRWA என்ற அமைப்பு, உண்மையில் அந்த அமைப்பில் இருந்த யாரோ ஒருவர் கவாசில் இருந்தாராம் என்று கூறி முழுமையாக இவர்கள் எல்லோருமாக சேர்ந்துதான் இந்த நிதியை நிறுத்தியவர்கள். அது திட்டமிட்டு நிறுத்தப்பட்டது. என்னென்றால் இதன் ஊடாக அந்த மக்களை ஒரு பட்டினி சாவுக்கு கொண்டு சென்று அவர்களை சரணடைய வைப்பதற்கு. ஆனால் அங்கு அந்த இவர்கள் நினைத்தது போல யாரும் சரணடையவில்லை. இப்போது மீண்டும் அந்த கிட்டத்தட்ட 21 மில்லியன் பவுண்ட்ஸ்களை வழங்குவதற்கு பிரித்தானிய அரசு முன் வந்திருக்கிறது. இவர்கள் எங்க தமிழ் மக்களுக்கு செய்தது போலதான் ஒவ்வொரு காரணங்களை காட்டி நிதியுதவியை நிறுத்துவது, தடைகளை போடுவது என்று அழுத்தங்களை கொடுத்து பார்த்தார்கள். அவர்கள் சரணடைவார்கள் என்று, அல்லது மக்களை பிரிக்கலாம் என்று. அது எதுவும் நடக்கவில்லை என்றபடியால் இப்போது மீண்டும் அதனை வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ICC இஸ்ரேலினுடைய பிரதமருக்கு பிடியாணை கொடுத்தது. அது தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள், எவ்வாறு பிரித்தானியா அதற்கு எதிராக வழக்கு தொடுத்த என்ற விடயங்களை கூறியிருந்தீர்கள். இப்பொழுது ICJ பாலஸ்தீனிய பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமிக்கின்றது என்று, அது சட்டவிரோதமானது என்று தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது. இது தொடர்பாக என்ன நடக்க போகுது? இப்ப தீர்ப்புகள் வழங்குகிறார்கள், ஆனால் எந்த ஒரு விதத்திலும் அந்த தீர்ப்புகளை இப்ப இலங்கை தீவில் நடைபெறுவது போல்தான் நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கினால் அதுக்கு மதிப்பளிப்பதில்லை. இது என்ன விதமான செய்தியை கூறுகிறது? இப்ப இந்த சர்வதேச நாடுகளில் அவர்கள் சொல்வார்கள் டெமோக்ரஸி என்று சொல்வார்கள், சட்டம், நீதி, இவை எல்லாவற்றுக்கும் நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அந்த ICJ இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கின்ற நேரத்தில் இதை மதிப்பளித்து இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீன பகுதியில் ஆக்கிரமித்த பகுதிகளை விடுவார்களா, அல்லது இது என்ன நடக்க போகின்றது? உண்மைதான். நீங்க பார்க்கலாம், இந்த ICJ ஐக்கிய நாடுகள் சபையின் அந்த அனைத்துலக நீதிமன்றம் அது சொல்லி இருக்கிறது, அந்த மக்கள், அதாவது பாலஸ்தீன மக்கள் செல்ஃப் டிட்டர்மினேஷன், அவர்கள் தங்களை தாங்களே ஆளும் தகுதி உடையவர்கள் என்றும், அதில் போடப்பட்டிருக்கின்ற இஸ்ரேலிய குடியேற்றங்கள், அந்த மக்களின் வளங்களை இஸ்ரேல் திருடுவதெல்லாம் அனைத்துலக விதிகளின்படி சட்டவிரோதமானது என்று தீர்ப்பை வழங்கிய ஒப்பீனியனை கொடுத்திருக்கின்றது. இதனை பலஸ்தீனம் வரவேற்றிருக்கின்றது, வேறு நாடுகளும் வரவேற்றிருக்கின்றன. ஆனால் இஸ்ரேல் ஒன்றை கூறியிருக்கின்றது, இதற்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கு கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்று. அதாவது இஸ்ரேலின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான பிரதிநிதி கூறியிருக்கின்றார், ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த தீர்ப்புக்கு தாங்கள் கடும் பதிலடி கொடுக்க போவதாகவும், ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகம் டெல் அவிவ் பகுதியில் இருக்கின்ற அலுவலகத்தை மூடப் போவதாகவும், அவர்களை நாட்டை விட்டு துரத்தப் போவதாகவும் கூறியிருக்கிறார்கள்.
அதே போல பெஞ்சமின் நெத்தனியாகு ஒன்றை கூறியிருக்கிறார், எங்கள் நாட்டில் நாங்கள் இருக்க முடியாத மாதிரியான ஒரு தீர்ப்பென்று கூறியிருக்கிறார்கள். இவ்வாறு ஒவ்வொரு அமைச்சர்களும் அதற்கு எதிரான எதிர்வினையை ஆற்றிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். என்னும் போது இப்ப உங்களுக்கு தெரியும், அங்கு போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று பாதுகாப்பு சபையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் கூட இன்று வரையிலும் அந்த தீர்மானத்துக்கு என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது. இப்ப அதே போலதான் இந்த தீர்மானமும் இருக்க போகின்றது. ஆனால் இது ஒன்றை மெல்ல மெல்ல வெளி உலகத்துக்கு சொல்லுகின்றது. அதாவது இந்த நாடுகள், இந்த அமைப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் சார்ந்தவை. சில இப்ப இஸ்ரேல் இதனை மதிப்பதும் மதிக்காமல் விடுவதும், இனிமேல் ஏனைய நாடுகளில் இந்த அமைப்புகள் எந்த ஒரு சட்டத்தையும் நிலைநிறுத்த முடியாத ஒரு நிலையைத்தான் கொண்டு வரும். இனிமேல் இந்த அமைப்புகளும், இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்புகளாக இருக்கலாம், நீதிமன்றங்களாக இருக்கலாம், இவையெல்லாம் செயலற்றவையாக இனி வரும் காலத்தில் காணப்படும் என்பதுதான் உண்மை. நிறைவாக இப்ப இஸ்ரேலிய பகுதியில் நாங்கள் பார்த்து விட்டோம், சர்வதேசனுடைய நிலைப்பாடுகள் பார்த்து விட்டோம். ஹமாஸினுடைய நிலைப்பாடு வாரி இருக்கிறது. கைதிகள் அங்கே இருக்கிறார்கள், அவர்களும் தொடர்ச்சியாக இடக்கிட தாக்குதலை நடத்துகிறார்கள். அதிகமாக தாக்குதல் நடத்துகிறார்களோ அது வெளியில் வராதது ஒரு நிலைமை இருக்கின்றது. இருந்தாலும் கூட தாக்குதல்கள் நடத்துகிறார்கள் என்ற செய்திகள் வருகின்றது. அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு, போர் நிறுத்தம் செய்வதற்கு அவர்களுடைய நிலைப்பாடு வாரி இருக்கிறது. அவர்கள் அதான் நான் கூறினேன் என்றால், அவர்களை பொறுத்தவரையில் மேற்குலகமும் இஸ்ரேலும் சேர்ந்து பொருளாதார தடையை போட்டு, உணவை தடுத்து, மருந்தை தடுத்து, வைத்தியசாலைகளை தகர்த்து, பட்டினி போட்டு, குடிநீர் இல்லாமல் விட்டால் கூட அவர்கள் சரணடையும் நிலைக்கு யாரும் இல்லை என்றதான் அவர்கள் இறுதி வரை போராடுவதற்கு. நாங்கள் கடந்த வாரம் கதைத்தது போல கிட்டத்தட்ட ஒரு ஹீத்ரு விமான நிலையத்தின் அளவான இடத்துக்கு 1.8 மில்லியன் 18 லட்சம் மக்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாது அங்கு அடைத்து வைக்கப்பட்ட பின்னர் அங்கு ஹமாஸின் கட்டளை தளபதி ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி குண்டை வீசி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானவர்களை கொண்டிருக்கிறார்கள் கடந்த வாரம் கூட. அப்ப ஒரு தலைவருக்காண்டி 100 பேரை கொள்வதோ 200 பேரை கொள்வதற்கு கூட அவர்கள் அஞ்சுவதில்லை என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கு. ஏன் ஐநா வெள்ளிக்கிழமை கூறியிருக்கிறார்கள், அக்டோபர் 7ஆம் தேதி நடத்திய தாக்குதல் மனித உரிமை நிறுவனம் கூறியிருக்கிறது, அவர்கள் குற்றமளித்திருக்கிறார்கள் என்று. அப்ப இங்கே 300 பேரை ஒரு விமான தாக்குதலினூடாக இதுக்கும் அதற்கும் என்ன வித்தியாசம்? உண்மைதான். அது மட்டுமில்லை, கிட்டத்தட்ட 40,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டிருக்கிறது, உணவை மருந்தை ஆயுதமாக பயன்படுத்திக்கிறார்கள், வைத்தியசாலைகள் அழிக்கப்பட்டிருக்கின்றது, ஐக்கிய நாடுகள் சபையின் பணியாளர்கள் 200 பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மீண்டும் மீண்டும் 1200 பேர் கொண்டதை மனித உரிமைகள் மீறலாகவும், இதனை மனித உரிமைகள் மீறல் இல்லை என்றும் கூறுவது ஒரு வேடிக்கையானது. அடுத்தது நீங்கள் இன்னொன்றை பார்க்கலாம். அண்மையில் உங்களுக்கு தெரியும், ரஷ்யா உக்ரைன் பகுதியில் மேற்கொண்ட தாக்குதலில் 37 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் கீவ் பகுதி மீது. அப்ப அதே சமயம் இங்க காசாவில் இடம்பெற்ற தாக்குதலிலும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 100 பேருக்கு கிட்ட கொல்லப்பட்டிருந்தார்கள். அங்கு 37 பேர், இங்க 100 பேர். ஆனால் இந்த மேற்குலக ஊடகங்கள், பிபிசியாக இருக்கட்டும், CNN எப்படி செய்தி போட்டார்கள் என்று சொன்னால், காசா பகுதியில் நடந்த தாக்குதலில் 100 பேருக்கு மேல் பலி என்று, உக்ரைனில் ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் 37 பேர் பலி என்று. இங்க வான் தாக்குதல் என்ன வேற அடிச்சாண்டு போடையில, காசா பகுதி மீதான வான் தாக்குதலில் பலி என்று அங்க தெளிவா போடையில, அது ரஷ்யா அடிச்சதால 37 பேர் பலி. இப்படியான ஒரு நிலையாத்தான் அது போய்கொண்டிருக்கு. உண்மைதான். இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஊடகங்களில் கூறுகிறார்கள், யுக்ரைனில் இருக்கின்ற குழந்தைகள் பாடசாலைக்கு போக முடியாமல் இருக்கின்றது, பாடசாலைக்கு போகாவிட்டால் அந்த சந்ததி என்ன விதமான நிலைமைக்கு முகம் கொடுக்க போகிறார்கள் என்று பரிதாபகரமாக பேசுகிறார்கள். இங்கே மாறாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டு விட்டார்கள், மிஞ்சி இருக்கின்ற குழந்தைகளும் பாடசாலைக்கு அதை பற்றி எந்த ஒரு பொருட்டும் இல்லை என்பதை பார்க்கும் பொழுது இது என்ன நடக்கிறது? உக்ரைனில் கிட்டத்தட்ட அங்கு பாடசாலைகள் எல்லாம் பழமை போல் நடைபெறுகின்றது. அங்கு யாரும் பாடசாலைக்கு போவது இப்படி முற்றுமுழுதான முற்றுகையும் அங்கு இல்லை. இங்கு ஐக்கிய நாடுகள் சபையை சொல்லி இருக்கின்றது, 6,50,000 குழந்தைகள், சிறுவர்கள் பாடசாலை 8 மாதங்களுக்கு மேல் பாடசாலைக்கு செல்லவில்லை என்று சொன்னால், அந்த சந்ததியே ஒரு சந்ததி இல்லை, பல சந்ததிகள் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஊடகங்களும் மேற்குலக நாடுகளும் அதனை மறைத்து தங்கள் இதர பிரச்சார போராக போய்கொண்டிருக்கின்றன. எல்லாமே
ஒரு நேரத்தில் முடிவுக்கு வரும். அப்பொழுதுதான் கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது தெரியும் இவர்களுடைய இரட்டை முகம். அந்த இரட்டை முகம் ஏற்கனவே மெதுமெதுவாக வெளிவந்து விட்டது. உலக நாடுகளில் மாற்றங்கள் வருகின்றது. அந்த மாற்றங்களூடாக இவர்கள் மாறுவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியை கொண்டு வந்து மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி.